Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிளே சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் டைமில் சட்டுன்னு செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. இதுக்காக ஒரு குக்கர் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இந்த அளவுக்கு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இந்த காரம் கரெக்டாக இருக்கும், இல்லை நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்தால் போதும், ரொம்ப நமக்கு கருக வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 15 அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரித்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் ஆட் பண்ணி நான் அரைச்சிக்கிறேன். அந்த காய் 2 நிமிஷம் நம்ம வதங்கும் போதே இதை அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாது, இல்லைனா நமக்கு கருத்துரும். இப்போ நம்ம அரைச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக காயோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது போல் எண்ணெயிலே வதக்கும் போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி காயோடய கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா அலசி ஊற வச்சுருக்கேன். அதாவது ஒரு 10 to 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா போதும், அதுவே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அரிசியை லைட்டாக நம்ம காய்களோடு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற இந்த தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக 1 டம்ளர் தண்ணி மிக்சியில் அலசி நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் மெஷர் பண்ணி அதில் ஒரு 1/2 கப் நீங்கள் குறைச்சி 2.5 கப் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சாதமாக உதிரியாக இருக்கும், அதே போல் சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணல. ஸோ தயிர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். காரம் குறைவு வந்தால் இப்போ கூட ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குக்கர் மூடியை லைட்டாக இது போல் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போவே நமக்கு ஒரு 75% அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. தண்ணியும் பாருங்கள் நல்லா வடிஞ்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது போல் செய்யும்போது மசாலா வந்து நமக்கு அரிசி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம குக்கர் மூடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்ட பிறகு நம்ம ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சாலுமே நமக்கு உதிரியான சாஃப்டான சாதம் கிடைக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாதம் குழையாமல் தேஞ்சு போகாமல் உதிரியாக சாஃப்டாக எல்லா மிக்சர் ரைஸுமே செஞ்சுக்கலாம். ஈவன் பிரியாணிக்கு கூட இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா நேரத்துலையுமே இது போல் உதிரியாக உங்களால் செய்ய முடியும். இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் காரம் எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தான் ரெடி பண்ணேன். இது போல் நீங்கள் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சமும் மீதி கொண்டு வர மாட்டாங்க, அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நாம் சமைக்கிற எல்லா ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்டியாக வரணும்னா ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இதுக்காக நீங்கள் சைட் டிஷ்ஷாக ஜஸ்ட் ஒரு ஆனியன் ரைத்தா கலந்து கொடுத்தாலுமே போதும், காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பிள்ளைங்க கொஞ்சமும் மீதி வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க.